பிரைஸ் த லார்ட். ஒரு மனித வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடக்கம் முதல் முடிவு வர ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் பல தேவைகள் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குது, பல பலகீனங்கள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி வர ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரின் அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாத, திகையாத. யார் உன்னை கைவிட்டாலும் சரி, நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், நீ இவ்வளோ நாள் பட்ட வேதனைகள் எல்லாம் போதும், உன்னை யார் எப்படி ஒதுக்கி வைத்திருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எனக்காக காத்திருந்தல்ல, இன்று முதல் நீ ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு தினமும், ஆண்டவரே, நீர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும். உம்முடைய வாக்கு தத்தங்கள் பொய்யாகாது. உம்முடைய வாக்கு தத்தங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்கன்னு கேட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. Have a blessed day. Jesus bless you.